எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம பார்க்க போகிற கேமோட பேர் என்னென்னா ட்ரெட் ஹார்ன் தெரபிஸ்ட். நம்ம ஒரு தெரபிஸ்ட் தான் இந்த டைம். நம்மளுக்கே ஒரு தெரப்பி தேவைப்படும் போது நாம் ஒரு தெரபிஸ்ட்டாக இன்றைக்கி வேறு செய்ய போகிறோம். அதில் வித்தியாசமான நிறைய பேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்ன வித்தியாசம்னா இது ஒரு டெமோ கேம் தான் கண்டிப்பாக. அந்த தெரபிஸ்ட் இருக்காங்களே, நாம் சூஸ் பண்ணுறது தான் வர பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லை நம்மளுக்கு அடுத்து நல்லது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி. டெமோ வெர்ஷனாக இருந்தாலும் இதில் வந்து 40 மினிட்ஸ் டைம் டியூரேஷன் இருக்குது இந்த கேமுக்கு. என்னால் ஷாக் ஆகிட்டேன் நானே, அதனால் தான் பொறுக்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, நீங்களாம் பார்த்துருக்கு சக்கரபாண்டி கேமர். ஐ ஆம் த ஹோஸ்ட் ஆஃப் திஸ் சேனல். வாங்க கேமுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக முடிச்சிட்டேன். கேமுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் ஸ்க்ரீன். யாராவன் எட்டி பார்த்துட்டு இருக்கவன். ஓகே, அவன் இதை எட்டி பார்த்துட்டு போட்டோம். செஷன் இன் ப்ராக்ரஸ், ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப், வெயிட் ஃபார் யுவர் டர்ன். நம்ம இருக்க ரூம்னு நினைக்கிறேன் தான். 90 days ago a mysterious black fog covered the skies, hiding the sun from the world below. You recently moved to the Dreadhorn, hoping for a fresh start tomorrow. You begin work as a therapist. ஓகே, 19 நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிளாக் ஃபாக் வந்திருக்கு. அது ஸ்கையவே முழுசாக மறைச்சிடுச்சான், சன்னே தெரியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து Dreadhorn அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இப்போ தான் வந்து மூவ் ஆகிருக்கோம் அந்த இடத்துக்கு. அங்கே வந்துட்டு நம்ம ஒரு தெரப்பி ஸ்டேஷன் மாதிரி, ஒரு டாக்டர் தெரப்பி பண்ணுறவங்க தான் அந்த ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒர்க்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி. இன்றைக்கி தான் அதோட ஃபர்ஸ்ட் டே. ஓகே, உள்ளே வந்துட்டோம். என்னடா இது? இது வந்து இது வாய்ஸ் ஆக்டர்ஸ் இவங்களாம் இருக்காங்க. கண்ட்ரோல்ஸ் WASD டு மூவ் ஆரம். இரியா மூவ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் கிளிப் வந்து இன்ட்ராக்ஷனு. ஓகே, மியூசிக் பால்ஸ் interact with objects interact பண்ணுறது. இது என்னது? some old furniture. I wonder why it's all piled up like this. ஏன் இது இந்த மாதிரி பைல் அப் ஆயிருக்குன்னு தெரியல, எனக்கு தெரியல. மேபி it was left behind by previous tenant. ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த டெனண்ட்டோட பொருள்கள்னு நினைக்கிறோம். ஓகே, யாரா கதை சார்? யாரா நீ? மிஸ்டர் விக்மேன். ஸோ யூ ஆர் த நியூ டெனண்ட். ஆமாம், நான் தான். நம்ம விக்மேனா இல்லை அவன் விக்மேனா? இல்லை, அவன் தான் விக்மேன். அலோவ் மீ டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். எதுக்கு திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்? நீ தான் ஆல்ரெடி பண்ணிட்டியே. ஓகே, இவன் பேர் தான் விக்மேனா, அவனே சொல்லிட்டான். இந்த பில்டிங்கே அவரு தான். அப்போ மரியாதை தான் பேசணும். ஆமாம், நான் தான் அந்த தெரபிஸ்ட். நோ ஒன் ஹேஸ் சீன் சன்லைட் ஃபார் வீக்ஸ் நவ். ஓகே, இப்போ சில வாரங்களாகவே வந்து சூரியனோட ஒளியவே இவங்க பார்க்கலாம். இது நாம்பளாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லலாம்? எஸ் சொல்லலாமா இல்லை வி ஆல் நீட் சம்மன் டு டாக் டு, எஸ்பெஷலி நவ். ஓகே, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லிட்டோம்? ஓகே, நம்ம எல்லாருக்குமே பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல. ஓகே, நீ ஒரு நம்பிக்கையான ஆள் போல், நம்பிக்கை மிகுந்த ஆள் போல். இந்த மாதிரி சமயத்தில் நீ வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அப்படிங்கிறான். ஆடெல்லாம் ரிலீஸ் பண்ணது வந்து மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து நாளையிலேருந்து தெரப்பிக்கு வர போகிறாங்களாம். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னாங்க? ஓகே, இவன் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கான். உங்ககிட்ட பேசணும்னு இத்தனை பேர் துடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. அதான் உன்னோட பிஸ்னஸ்னால் ஓகே, நீ காசு கரெக்டாக கட்டுற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம கரெக்டாக சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறான். இதுக்கு முன்னாடி இந்த டெனண்ட்டோட பொருளாக இருந்துச்சுல்ல, அந்த டெனண்ட் வந்து காசு ஒழுங்காக கட்டலை. அவனை கொஞ்சம் அசிங்கமாக திட்டுறான். அவனை அடிச்சு தொத்திட்டு அவனோட பொருளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டானா? அதுதான் அந்த பொருளா? ஓகே, அதை நான் எடுத்துக்கலாமா இப்போ? ஏன்னா ரெண்டுமே அதுதான். ஐ அப்ரிஷியேட் தட் ஸோ மச் அப்படின்றோம். தேங்க்ஸ் சொல்கிறோம். இப்போ நான் தேங்க்ஸே சொல்கிறேன் போதும், ஏன்னா அடுத்தவன் பொருள் அது. தேங்க் மீ ஆர் டோன்ட், இட்ஸ் ஆல் த சேம் டு மீ. எல்லாருக்குமே எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தாங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம ஒர்க்கரே செட்டப் பண்ணணுமா அப்படின்னா அந்த பொருளை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை அவனாக இருந்திருந்தானா இந்த பொருள் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பானா? அதாவது மக்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பொருள்களை வைக்கிறதுக்காக லீஸுக்கு எடுத்து வந்திருக்கானா அந்த அப்பார்ட்மெண்ட்டை. என்ன லீஸு? நம்ம கான்ட்ராக்டில் சைன் பண்ணணுமா? ஓகே, லீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் மாட்டேங்குது. நம்ம பேர் அவன் பேர் ஃபுல் பேர் வந்து மிஸ்டர் வெஸ்பர் விக்மேன், லேண்ட்லார்டு. இவன் தான் அந்த இடத்தோட ஓனர். ஓகே, டேம்ஸ் ரெண்ட் மஸ்ட் பி பெய்ட் இன் எவ்ரி 12 months. 12 மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் பே பண்ணணும். டெனன்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் ஓன் எலக்ட்ரிக் பில்ஸ் நாமளே தான் கட்டிக்கணும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மாடிஃபிகேஷன் பண்ணுறது வந்து டெனண்ட்டோட உரிமை தானா? ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா என்ட்ரன்ஸ், புது என்ட்ரன்ஸ், செவுத்த உடச்சி கதவு மாற்ற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, விண்டோஸ்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. லாக்டு செக்ஷன்ஸ் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் ஆஃப் லிமிட்ஸ் அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ். ஓகே, மூடப்பட்ட அந்த லாக் பண்ணி வச்சுருக்க அப்பார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது.
அப்புறம் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ்னா வழக்கத்துக்கு மாறான சத்தம் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா அதை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுற வேலையை வச்சுக்கூடாதான். என்னது இது சரியில்லையே. ஓகே, இந்த பில்டிங்குள்ளே நடக்கக்கூடிய எந்த சம்பவத்தையும் வெளியே இருக்கிற ஆளுங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கூடாதான். அடுத்து கொஷின்ஸ் ரிகார்டிங் ப்ரிவியஸ் டெனன்ட். இதுக்கு முன்னாடி இந்த டெனண்ட்டை பற்றின எந்த தகவலையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கூடாதான். இப்போ என் பேர் என்ன நாமளே செட் பண்ணிக்கலாமோ? செட் பண்ணுவோம். சக்கரை பாண்டி. ஓ, சைனு சேர்த்தி போட்டோம். நான் இது டூயிங் பிஸ்னஸ் வித் யூ டாக்டர் சக்கரபாண்டி. நான் டாக்டர் ஆகிட்டேன். ரொம்ப ஈஸியாகிட்டேன். இதுதான் 40 மினிட்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். தெரப்பி லைசன்ஸ். ஓ, லைசன்ஸே நம்மக்கிட்ட கிடையாது. லைசன்ஸ்டு மட்டும் அடிச்சிருக்குது. ப்ரொஃபஷனல் ட்ரைன் டு ப்ரொவைட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீஹபிலிட்டேஷன். அடப்பாவி, டே 1. என்னடா இது? ஹியூமனிட்டி மஸ்ட் அடாப்ட். ஓகே, இன்சைட் some 3 weeks have passed since the appearance of black fog covering the skies. Experts have officially dubbed it. இவ்வளோ சீக்கிரமாக சொன்னேன். இப்படி லைட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீட் சர்வீஸ்லாம் ஆன்லேயே இருக்கணும். ஏன்னா வந்து பிளாக் ஃபாக் வந்துருச்சுல, இருட்டாகவே இருக்கு போல். அப்புறம் மக்களுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் தேடி அலைய ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸ்டூபிட் கேட். ஒரே ஒரு சிம்டம் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஜாய்ஃபுல் எக்ஸ்பிரஷனா இப்பயா? குறிப்பிட்ட ஆளுங்க வந்து சில மக்களுங்க சிலர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா, இதை பார்த்துட்டு சிரிச்ச மாதிரியே இருக்காங்களாம். எண்டிங் ஆஃப் ப்ராட்காஸ்ட் திருப்பா மேபி வியூ அகைன். ஓ, திரும்ப வியூ பண்ணலாமா? ஏண்டா அதை நீ அடா இங்கேயே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, திரும்ப பண்ணு. சேனல் சேஞ்ச் ஆகும். Welcome to Dread Talk, the show where we talk about things ever going back to normal. சரி நான் பேசிக்கிறேன், நீ இடத்த காலி பண்ணு. Never mind. அவனுங்களே வச்சுட்டு இது பாட்காஸ்ட் மாதிரி ஆட்டுது. Fuck up, Josh. ஏய் என்னடா அப்படி சொன்ன? ஏன் இவன் ஏன் டென்ஷன் ஆகுறான் இப்ப? I think you need therapy, dude. I know some. ஓகே, இவன் தெரபிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கோவமா இருக்கான். Let's just say, forget the men in black running around town. I'll do you one better. I caught one. You caught one? Men in black பிடிச்சிட்டாங்களா? Well, yeah. ஏலியன் I'm dating one. Barry thinks this is a comedy show. ஃபோன் பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. ஓ, Thanks இது for joining us, folks. ஏலியனை பிடிச்சிட்டான்னா அப்புறம் அது கூட டேட்டிங் போகிறாங்கண்ணா. அடப்பாவி. Welcome to. போதும். ஓ, நம்ம வேலையை இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? நம்ம வெளில வந்துட்டோம். ஆரம்பிச்சிட்டாங்க, கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆயிடுச்சு. லைட்டு அதெல்லாம் பேஷண்ட்டை உட்கார வச்சதுக்கு அப்புறம் பேசிக்குவோம். ஓகே, கிளைண்ட் நேமு, பேக்ரவுண்டு, அவங்களோட பர்சனல் நோட்ஸு. ஓகே, லெஃப்ட் ரைட்டு. இவன் ஏன்டா திரும்ப வரான்? யூ புட் த ஃபர்னிச்சர் குட் யூஸ். ஓகே, நான் யூஸ் பண்ணிட்டேன் சார். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டெனன்ட்ஸ் வந்து அந்த ஃபர்னிச்சர்ஸை தூக்கி எறிஞ்சிட்டாங்களாம். ஆனால் ஒரு சிலர் வந்து அவங்களோட வறுமை வந்து அதை எடுத்துக்க வச்சுக்கிச்சு அப்படிங்கிறான். ஓகே, ஐ வில் கெட் பேக் ஆன் மை ஃபீட் சூன். நானும் என் காலில் நடக்க ஆரம்பிப்பேன்டா. அப்போ சொந்த காலில் நம்ம கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓகே, பவர் பிரச்சனை இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க அந்த நியூஸில். வீணா போனவன் நல்ல வாய் வச்சுட்டு சொன்னால் பரவாயில்ல, என்ன மாதிரி நார வச்சு சொன்னால் இவனை என்ன பண்ணலாம்? இவனை கொண்டுலாமா? இதை பற்றி தான் சொல்லலான்னு வந்தானா. நான் இப்போ வந்து ஓகே இங்கேயே வந்து பவர் சிஸ்டம் ஆல்ரெடி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கான். பேசிக்கலி யூ பை எலக்ட்ரிசிட்டி கிரெடிட் அண்ட் லோட் இட் ஆன் டு த மீட்டர் யூஸ். ஓகே கரண்ட் இல்லாமல் நான் எப்படி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி திரும்ப எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணுவேன், கிரெடிட் அமௌண்ட் கட்டுவேன். ஓகே, 2 பேருக்குமே தெரியும் உங்கள்கிட்ட காசு இல்லைங்கிறதுங்கிறான். ஓகே, உங்கள்கிட்ட கொஞ்சோண்டு காசு இருக்கலாம், அதை வச்சு நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறான். இப்போ பிளான் பண்ணி பவர் கட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு நீ இப்போ பின்னாடி தர தேவையில்ல, இதை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணு. ஓகே, இவன் கொடுத்துருப்பான் போல நமக்கு. சரி, ஓகே, போய் லைட்டை திருப்பி ஆன் பண்ணிக்க அப்படிங்கிறான். நல்லவனா கெட்டவனா அவன்? ஏன் ஆஃப் மெஸ்ஸிங் அரவுண்ட் கோ பை த எலக்ட்ரிசிட்டி கிரெடிட் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். எப்படி கம்ப்யூட்டருக்கு மட்டும் கரண்ட் வந்துச்சுன்னு கேட்குறேன். எதிரா முதல்ல கம்ப்யூட்டர் இதுவா? ஆமாம், லைன்ஸு ஷாப்பு ஸ்டோர் ஹேஸ் பீன் டெம்பரரிலி டிசேபிள். ஓகே, எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்குது. 50 ரூபா கொடுத்துருந்தான், 40 ரூபாய்க்கு வாங்கிட்டுமா? வாங்கிட்டேன். Get on your computer and buy some electricity credit, then enter into the power meter. Power meter எங்கே இருக்கு? Keep your digital meter in your apartment. ஓகே, டோக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எங்கேன்னு போயிட்டு அந்த என்டர் யுவர் டோக்கன் இரு. ஐயோ இரு, டோக்கன் என்ன? டோக்கன் 73485 73485. ஓகே, பவர் வந்துடுச்சு. 4. ஓ, இதில் நம்ம மீட்டர் செக் பண்ணிக்கணும். ஐயோ, இன்னும் இவ்வளோ வேகமாக குறையுது. நான் எப்படி அந்த கரண்ட்டை கட் பண்ணுறாங்க இருக்கிறது? ஓகே, இந்த ரூமை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ வேகமாக குறையுது, நான் எப்படி ஸ்டாப் பண்ணுறா? இதை ஸ்டாப் பண்ணுறா. ஓகே, இவங்ககிட்ட போய்ட்டு பேசுவோம். ஓகே, குட் ஜாப், யூ குட் டு ஸ்டார்ட் யுவர் ஒர்க் நவ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.
ஓகே, நமக்கு தேவையானது இனிமேல் நாமளே தான் வாங்கிக்கணுமா? ஐ டோன்ட் வாண்ட் டு திங்ஸ் கெட்டிங் ஸ்ட்ரேஞ்ச் வித் யூ அண்ட் யுவர் கிளைண்ட்ஸ். உங்கள் கிளைண்ட்ஸ்னாலேயோ ஒன்னாலேயோ இந்த இடத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். வில் பி ஃபைன். நாங்கள் கரெக்டாக இருக்கும் சார். டென்ஷன் ஆனால் அடிச்சிடுவேன், அதனால் கொஞ்சம் கோப்படாமல் இருக்கணும். நீ கொஞ்சம் நியூஸை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இந்த சூரியன் தெரியறது குறைஞ்சதுக்கப்புறம் மக்கள் வந்து ஒரு மாதிரியா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்களாட்டுது. ஓகே, அவங்களாம் சைக்கலாஜிக்கலாக ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு இந்த டார்க்கான பீரியட்னால. அதனால் நான் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கிறேன். அவங்க என்னென்னு பார்க்குறேன் சார். நீங்கள் போகலாம். ப்ளீஸ் போங்க. பேசி சாப்பிடிங்க. அவன் ஏதாச்சும் நீயோ இல்லை உன்னோட ஆளுங்களும் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா போட்டு சொல்லிடுவேங்கிற மாதிரி சொல்கிறான், மிரட்டுறான். ஆமாம், எலி கத்துச்சு, நானும் பார்த்தேன். ஓ, லைட்டு கட் ஆனாச்சுன்னா எலியோட தொல்லை அதிகமாகிடும். ஏன்னா ரேட்ஸ் வந்து இருளில் தான் பிடிக்குமா ரேட்ஸுக்கு. இவனுக்கு தெரியுமா இது எப்படி இந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுன்னு. ஆனால் அதை வந்து நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறான். ஓ, நேப்பியூவா? நேப்பியூன்னு என்ன? அது வேறு மருந்து தொலைச்சிச்சு. சித்தப்பா பையனா பெரியப்பா பையனா அது வேறு மறந்துச்சு. ஐயா புட்டு ஒர்க் ஆன் ஐயோ, ஏன்னா இவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுறான். இப்போ என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறானா. இப்போ இருந்து அவன் வந்து உனக்கும் கிளைண்ட்ஸுக்கும் உதவிகரமாக இருப்பானா. அவன் வந்து காசு எதுவும் கட்ட தேவையில்ல. 45 செய்யணும். முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? ஓகே ஓகே ஓகே. சரி, விடுங்க விடுங்க விடுங்க. தெரியாமல் சொல்லிட்டேன். இது ரொம்ப ஆளுமையாக இருக்குது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. அவன் இந்த கிளைண்ட்ஸ் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அவன் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவாங்கிறான். அவன் நேட்டியும். ஓகே, அவனை என்னோட அசிஸ்டண்ட்டாக நினச்சிக்க. ரொம்ப அசிங்கப்படுத்துறானே நீ. 2 பேருக்குமே தெரியும் உன்னால் ஒரு அசிஸ்டன்ட் உனக்குன்னு நீ ஹையர் பண்ணிக்க முடியாது. உன்ட்ட அந்த காசு இல்லை, அதனால் இவனை வச்சுக்கேங்கிறான். இவன் ஒர்க்கில் தொல்லையாக இருக்க மாட்டான். இவன் கொஞ்சம் ஒர்க்கை ஈஸியாக்குவான், அதனால் இவனை கூட வச்சுக்க அப்படிங்கிறான். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெலிஃபோனில் கால் பண்ணுவானா. டேமியனா அவன் பேர். ஏசியே கொலை பண்ணுறான்டா. எப்பா மறுபடியும் டேமியன் கால் பண்ணிட்டான். Hey, good morning. எடுக்கவே இல்லை. Whatever time it is. It's hard to tell these days, huh? I'm Damien. My uncle said you were looking for an extra pair of hands. So, ஆமாம் பையனா? ஆமாம் பையனா, சித்தப்பா பையனா? ஐயோ, அவனுக்கு வேறு 2மே அங்கிள் தானே சொல்லுவானுங்க. ஹெல்ப் பண்ணினா சந்தோஷம்டா. Yeah, actually, there's someone here to see you. So just press the buzzer whenever you're ready, and I'll let them in. ஓ, வெளியே அவன் வந்துட்டான் ஒர்க்குக்கு. நம்ம வந்து கான்டாக்ட் மூலமாக தான் பேசுவோம், வேறு எதுவுமே இல்லை. டைரக்ட் கான்டாக்ட்லாம் இல்லை, இன்டெரக்ட் தான். ஓகே, எந்த பஸ்ஸரு? வென் யூ ரெடி. ஓ, இதுதான் அந்த பஸ்ஸர்னு நினைக்கிறேன். ஓகே, வர சொல்லிட்டேன். வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்னடா அது? ஆன்யா பெர்ஜர். ஹாய் ஆன்யா பெர்ஜர். ஆன்யா பெர்ஜர். ஓகே, என்ன கேட்கலாம்? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே? இல்லை என்னத்தை உன் கூட கொண்டு வந்திருக்கு அதை ஃபஸ்ட்டு கேட்போம். ஓகே, இவங்க ரொம்ப சோகமாக 50 ரூபா கொடுத்தா 50 ரூபாய்க்கு பவர் கட் ஆயிடுச்சு. ஐயோ, டாக்டர் சக்கரபாண்டிக்கு ஏதோ பிரச்சனையாமே. பார்க்க அப்படி தான் இருக்குது. இட்ஸ் ஒன்லி ஐ நோ வி ஆர் ஆல் கோயிங் த்ரூ த லாட் ரைட் நவ். ஆமாம், எல்லாருக்குமே பிரச்சனை தான். இருங்க, டேபிளில் லைட் இருக்குது, அதை போட்டுடுறேன். ஐயோ, பவரை கட் பண்ணது இல்லை. இவன் அப்பயுமே பரவாயில்ல, இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறா. அவள் பேக்கில் வேறு இது ஒன்று ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. அவளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க மூஞ்ச பார்த்தியா? ஓகே, இவ எந்த இடத்துல போகிறாலோ அந்த இடத்துலலாம் அவன் இருக்கிறான். அதை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் ஆளை வந்து தெளிவாக பார்க்க முடியல. ஒரு உருவம் ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரி மட்டும் தான் பார்த்துருக்கான். எந்த டர்னிங்கில் இருந்தாலும் அவன் வந்து ஃபாலோ பண்ணுறானா. அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்நேரத்துக்கு அவன் அந்த பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பான் அப்படிங்கிறான். லைட் கதவை சுற்றி தானே வந்தேன், அதனால் கொஞ்சம் பேரனாய்டாக இருக்கா. பேரனாய்டுனா யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஆலோசனை மாதிரி கிரியேட் பண்ணும். சேஃப்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு சேஃப் இல்லாமல் போயிடுச்சுமா. ஏம்மா, இது பிளான் பண்ணி போன கரண்ட் மாதிரி இருக்கே, தெரியாமலாம் போல. எனக்கு தெரிஞ்சு இது அவன் தான் இருக்கும் அப்படிங்கிறா. இவனும் அவன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குங்கிறா. போய் என்னையை செக் பண்ண சொல்கிறா. எனக்கே ஓகே, லேம்ப் லைட்டை போட்டுக்கலாம். ஓகே, ஐ எம் ரியலி ஸ்கேர்ட், கேன் யூ கோ செக் ப்ளீஸ்? உனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இருக்காதா? சரி, போய் பார்க்குறேன். இவனா நீ தான் ஃபாலோ பண்ணி என்ன சொல்லித்தோல. நான் ஒரு வேலையா இருக்கேன்டா. ஏன்டா ஓனராக இருந்தாலும் ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ? பார்த்துக்க, தப்பா இருக்கே. என்ன ஏ ஐ எம் டாக்டர் மேன். ஓகே, இந்த எலி பிரச்சனைக்கு வந்து நான் ஒரு போனேன். பின்னாடி ஒரு பூனைக்குட்டி கொண்டு வந்திருக்கான். ஓகே, ஒரு பூனைக்குட்டி கொண்டு வந்திருக்கான். ஓகே, இந்த பூனைக்குட்டி யூஸ் பண்ணி லிட்டில் ஃபெலோ இஸ் நீ. ஆமாம், இஸ் ஸ்பெக்டாகுலர் ஸ்பெசிமென். சரி, ஸ்பெசிமென் தான், என்ன பண்ணலாம்? ஆமாண்டா, எடுத்துக்கிறேன். இட்ஸ் டூ பேட் யூ கேன்ட் ஹேவ். Why you bully me? டேய், இவன் யாரா அவன்? கூட்டிட்டு வந்துட்டு உனக்கு கிடைக்காதுங்கிறான். தென் why did you ask? I want to see if you heard that you உன்னோட புனியாடாது காசு. அதுக்கே என்கிட்ட காசு இல்லை. இப்போ இதுக்கு மட்டும் எப்படி காசு கொடுப்பேன்? ஓகே, இதுக்கு எக்ஸ்சேஞ்சாக என்ன கொடுக்கணும்? என்னவா கொடுக்கணும்? நாட் மணி, that's for sure. We know you don't have any. அது அவ்வளவுதான்.
ஓ மை காட், இவன் இதை என்னை துன்புறுத்திட்டு இருக்கான். கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நான் இதே ஒன்று எடுத்து தரணுங்கிறான். என்னது? ஓகே, நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து இவனுக்கு நம்ம எது எடுத்து தரணுமா? கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து எது எடுத்து தரணும். ஆனால் இப்போ இருக்க கிளைண்ட் இல்லை, அந்த கிளைண்ட் வந்து வந்த உடனே நான் வந்து எடுத்துக்குவேன். அது வரைக்கும் இந்த பூனை நீ வச்சுக்கங்கிறான். இங்கே கூட ஒரு பூனை குட்டி வச்சுருந்தேன். ஓகே, இந்த எலி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பார்த்து இருந்துக்கங்கிறான். எங்கடா பூனை? என்னடா நடக்குதுங்க? என்னடா இது? முதல்ல வாய் மட்டும் தெரியுது, வாயும் கண்ணும். வெட்டுக்கடியில் என்ன இருக்குது? ஒரு ஷூவோட நிழல் போல. இதுதான் கருமம். என்ன கருமன்னு தெரியல. அது என் டெனண்ட் உடச்சி இந்த லேண்ட்லாடியா. உனக்கு சந்தோஷமா இருக்கு. அவன் என்னை வந்து என்ன கிழிச்சான் தெரியுமா? சொல்லித்தல. ஓகே, திஸ் இஸ் எம்எல். ஐ எம் ஆக்சுவலி ஹியர் பிகாஸ் இவனால தான் நான் இங்கேயே வந்தேன் அப்படிங்கிறான். ஏன் இவனுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் நிறையவே சந்திச்சிட்டோம். இவன் பிறந்ததுலேருந்தே இவனாலேயோ இல்லை இவனை வச்சுக்கிட்டான்னு தெரியல. நான் இந்தளவுக்கு துணிஞ்சு வந்துருக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாலாம். அப்போ பீயிங் மதர் யூனிட்ஸ், இவனுக்கு தேவையான மதராக நான் இல்லைங்கிறதையோ. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? ஓகே, இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. இது அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்த மாதிரி சொல்கிறான். இல்லை இது இந்த எம்எல்ஸோட அதாவது இவனோட புருஷன் வந்து காணாமல் போனதுனாலயா இந்த இருள் வந்ததுக்கப்புறம் அவன் காணாமல் போயிருக்கான் ஆள். அதனால ஏதோ பிரச்சனை. ஒன்று இது இவளோட அம்மா கிட்ட இருந்து வந்த பிரச்சனையாக இருக்கும், இல்லாட்டி அவளோட ஹஸ்பண்டு கிட்ட இருந்து வந்த பிரச்சனையாக இருக்குங்கிறா. டெல் அபவுட் எம்எல்ஸ் டேட். அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஐ வுட் ரேதர் நாட் டு சே. ஏன் சொல்லாமலே இருக்கிறது நல்லதுங்கிறான். இல்லை நீ சொல்லு, ஏன் இதை சொல்லலாம்? இதை பிரச்சனையே என்ன? இல்லை சொல்கிறதுக்கு எதாவது கடினமாக இருக்குன்னு கேட்குறோம். இல்லை இது வந்து வேறு மாதிரி மாறிடுங்கிற மாதிரி சொல்கிறான் சூழ்நிலையே. அவளுக்கே தெரியாதான் அவனை பற்றி அதிகமாக. அப்போ எப்படி அவங்ககிட்ட நிறையவே விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் அந்த எம்எல் அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்கான், ஜென்யூனாக நல்லா இருந்திருக்கான். பார்க்க அப்படி தான் இருந்துச்சுங்கிற மாதிரி இருக்கான். அதான் அந்த அளவுக்கு தெரிஞ்சதுங்கிறதே சந்தோஷம் அப்படிங்கிறான். ஓகே, நோட் அப்டேட்டட்னு வந்திருக்குல்ல. என்னன்னா அங்கே அவன் பேர் வேறு டக்குன்னு வந்துச்சு எனக்கு வேறு. அவன் எப்போ அவன் பேர்லாம் சொல்ல எம்எல் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவன் எப்போ காணாமல் போனானோ அப்போ இருந்து இந்த எம்எல் வந்து கொஞ்சம் வீழாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே, நோட்ஸை செக் பண்ணணுமா? நோட்ஸ் ஓகே, நோட்ஸ்லாம் செக் பண்ணிட்டோம். ஆன் எ பெட்ஜர் எ யங் மதர் ஸ்ட்ரங்கிளிங் வித் ஹர் பேபி பாய் எம்எல். ஓகே, அவன் பாயா? அதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஹூஸ் பிஹேவியர் ஹேஸ் பிகம் இன்க்ரீசிங்லி ஸ்ட்ரேஞ்ச். சி கொஷின்ஸ் வெதர் சி ஹாஸ் வாட் இட் டேக்ஸ் டு பி எ மதர். இல்லைன்னா எம்எல் வந்து வேறு யாராச்சும் வளர்த்திருந்தாங்கன்னா அப்போ நல்லா இருந்திருப்பானா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, எம்எல் ஸ்டார்டட் ஆக்டிங் ஸ்ட்ரேஞ்ச் எவர் அவள் டேட் டிசப்பியர்ட். நம்ம அதில் போட்டோம்ல அந்த டேட்டா தான். ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்கலாம்? என்ன ஸ்ட்ரேஞ்ச்? என்ன ஆக்டிங் ஸ்ட்ரேஞ்சாக இருங்கடா டே. ஓகே, அதுதான் அந்த இருள் ஆரம்பித்த பிறகு தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இருமா ஏமா நீ வந்த விஷயம் சொல்லுமா? கதவு ஏன்டா? அவன் என்னடா வேலை செய்கிறான்? அவனை முதல்ல வேலையை விட்டு தூக்கணும். என்னை ரூம் போட்டு தூக்கிடுவாங்களே. பவர் கட் பண்ணிட்டாங்க. அடே இருங்கடா, இந்த லைட்டு தான் போட்டிருக்கேன், அதுக்கே கட் ஆகிறானுங்க. என்னடா அவனுக்கு? யாரா நீ? ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? ஏன்னா ஒன்றுமே பேச மாட்டான். எதுவும் இப்போ ஏன்டா செல்லமாக நிற்கிற? அதான் அப்படி கேட்டேன். நீ என் ஃப்ரெண்டே கிடையாதுடா, நான் ஏன் மட்டும் அப்படி பேசணும்? எனக்கு உன்னை பற்றி தெரியவே தெரியாது. எல்லாம் இனிமேல் தெரியும் அப்படிங்கிறான். வர்றவன்லாம் என்ன மிரட்டுறீங்கடா? சரி, இப்போ என்ன வேணும்? இவன் தான் அப்பனா இருப்பானோ? சரி, உனக்கு அந்த குழந்தை வேணும்னா நான் என்ன பண்ணிட்டோம்? இது அவகிட்ட இருக்க வேண்டியது இல்லை, இவன் இல்லை. ஆனால் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாட்ட சேர்த்துணும்னு நினைக்கிறான். ஓகே, அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட இல்லாமல் அவனால் இருக்க முடியாது அப்படிங்கிறான். சரி, அதை அவன் சொல்லணும்டா, நீ என்ன சொல்கிற? அவங்க அப்பா கூட இல்லாமல் அவன் முழுமையாக இருக்க மாட்டான். ஐ ட்ரஸ்ட் யூ வில் மேக் திஸ் பாசிபிள். இதை நம்ம பாசிபிள் பண்ணால் அப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும். ஐயோ, தேவையில்லாத பிரச்சனையாகுது. முயற்சி பண்ணுறேன். ஒரு பூனையை கொண்டு வந்து விட்டு போகிறானாங்க. எங்கே ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசுறதுக்குள்ளே உசுறு போகுது. எப்பா back to what I was saying. சொல்லி தொலை. Out came Emil has not cried or laughed. He is just silent completely. ஓகே, இந்த ஷ்ரவுட் இந்த இருள் மாதிரி இந்த ஃபாக் வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பயபுள்ள அழுவும் மாட்டானா, சிரிக்கவும் மாட்டானா, அமைதியாக இருக்கிறானா. ஓகே, அவன் என்னை பார்த்தாலே என்னை வெறுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். எப்போல்லாம் நான் கிட்ட போகிறேனோ அவன் வந்து ரொம்ப அப்செட் ஆகிறானா. சரி, இந்த டார்க் ஃபாக் வந்ததுக்கப்புறம் ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட்லி கப்புள்ஸ் வந்து பக்கத்தில் மூவ் ஆகிருக்காங்க. அவங்க வந்து எமில் கூட நல்லாவே பழகி ஃப்ரெண்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஓகே, they told me they knew he was எமில் டேடு. அப்போ உனக்கு தெரியாதா?
கொடுமையே. ஓகே. அவங்க சொன்னாங்களாம் என்னன்னு, எமிலோட அப்பா வந்து எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன் எங்க இருக்காங்கன்னு, நீ எங்க அவன கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்களாம். ஓகே. நான் அத பத்தி அதிகமா கேட்கல. ஓகே. அவங்க வந்ததுக்கு அப்புறம் எமில் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்திருக்கான். அப்ப நான் என்ன பண்ணணும்? இத எடுத்து படிக்கணும். ஓகே. Elderly couple have recently been helping Anya with Emil's strange behavior. They also claim Emil's father. ஓகே. இதுதான் அவளே சொல்லிட்டாள். அதை வேற நான் இங்கே எடுத்து படிக்கணும். இல்லைன்னா ஹவு டு தே நோ எமில்ஸ் டேட், இல்லைன்னா இப்போ எமில் ஸ்மைலிங் தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். இது கேட்போம். எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஓ, சின்ன வயசுலேருந்தே தெரியுமா அவங்களுக்கு? அந்த அந்த லேடி வந்து லேடியோட ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அவங்க அப்பாவோட ஃபேமிலியே இவ்வளோ தெரியுமா? ஏமா உனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற இதெல்லாம் எனக்கு ஷாக்காக இருக்குது. ஓகே. எனக்கே தெரியலங்கிறப்ப நான் என்னென்னு போய் அவங்ககிட்ட கேட்கறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கு இவளுக்கு. ஓகே, எனக்கு புரியுது. ஓகே. இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா, எப்படி எம்மில் வந்து சிரிக்க ஆரம்பித்தான், என்ன அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தான். ஓகே. அவங்க மூவ் ஆயிட்டாங்க வேற இடத்துக்கு. திரும்பவும் வேற இடத்துக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் எம்எல் மறுபடியும் இவளை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஏம்மா அந்த மோரி அந்த தொட்டிலிருந்து அவனை வெளியே எடுத்து காமி, அவனை முதல்ல நான் மூஞ்சி பார்க்கணும். அவன் மறுபடியும் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவன் மறுபடியும் முறைச்சி பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இது கொஞ்சம் இவளுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருந்திருக்கு. இதனால் அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தனால அவனை வந்து ஆர்பனேஜில் சேர்த்துறான்னு முடிவு எடுத்திருக்கா. பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க ஆர்பனேஜில். ஓகே. எனக்கு என்ன நடக்கும்னு தெரியல. நான் அவனோட அம்மாவாக இருக்கிறத நிறுத்தும் போது, அவரோட தொடர்பை கட் பண்ணிக்கும் போது, இதை பற்றி இன்னொரு நெய்பர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது புதுசாக வந்து நெய்பர்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ அந்த மாதிரி பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கும், அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கா அதுக்கு ஒரு மெடிசன் இருக்கு. ஓகே. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரி இது வந்து அவனுக்கு வந்து இந்த கொஞ்ச நேரத்து விட்டே பவர் கட் பண்ணிட்டே இருக்கான்டா சாமி. அவகிட்ட ஒரு மெடிசன் இருக்கான். அந்த மெடிசனை யூஸ் பண்ணால் எமில் வந்து சிரிப்பானா, அதுக்கப்புறம் அழுவானா, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்து சந்தோஷப்படுவானா, அவங்க அம்மா ஹேட் பண்ண மாட்டானா, இதெல்லாம் நடக்கும் ஒரு மேஜிக் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கா. அடக்கி இருமா. ஐயோ, சி வாஸ் மெடிசன் அதானே சொன்னா, அதான் தெரியுதே. ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? நம்ம மெடிசன் ரிஜெக்ட் பண்ண சொல்லிடலாம். ஐ கெஸ் இஃப் ஐ கேவ் ஹிம் ஹவி ஐ வுட் பி டூயிங் வாட்ஸ் மை மதர் டிட் டு மீ. என்ன சொல்கிற? இதான் இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்போ நான் அவரோட அந்த மெடிசன் அவளுக்கு கொடுத்துருந்தேன்னா, நானும் எங்கள் அம்மா என்கிட்ட எப்படி இருந்தாங்களோ நானும் அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அவளுக்கு அதை பண்ண விருப்பம் இல்லையா எமில்கிட்ட. ஓகே. ஓ மை காட், இவங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பரதேசி போய் ஹோம்மேடாக மெடிசன் பண்ணுறானா? ஐயோ, ஆமாம், இது ரொம்ப தப்பாக இருக்கே. என்னதான் எமில் வந்து அவங்களை வெறுத்தாலுமே நான் அவங்க கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லலாம். அது கூடயே, அதாவது அந்த வெறுப்போடையே நான் வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லியிருக்கா. தெரியுது இல்லை? என்ன டாக்டர்னு நம்பிட்டாங்க. லைசன்ஸ் இல்லைன்னு கண்டுபிடிக்காம தான் சந்தோஷம். அவங்க போகிறாங்க போல. குட் பாய். இருமா. ஓடா, 150 ரூபா கொடுத்துட்டாங்க. இந்த கரண்ட்டை கொஞ்சம் வாங்கு. ஐயோ, கரண்ட்டை மட்டுமே வாங்கினா எப்படி? There is a client outside. அட இருறா மனுஷன். இவனுங்கெல்லாம் கொஞ்சம் மோசமானவங்களா இருக்கானுங்க. 150 ரூபா இருக்கு. பவர் கொஞ்சம் வாங்கினாலுமே அது காலி ஆகிட்டே தான் இருக்கு. நம்மளுக்கு எதுக்கு பவர்? இவனுங்கெல்லாம் கார்பெட் வாங்கி போடலாமா? கிளைண்ட். ஓகே. கிளைண்ட் ரெகுலர்லாம் இதில் நோட் ஆயிருக்கு. மெசேஜஸ். அது யூஆர் பி இன் டச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இதில் தான் டச்சில் இருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுப்பாங்களா? ஐயோ, 50 ரூபா போட்டிருக்கோம், 200 ரூபா சம்பாரிச்சிருக்கோம், 50 ரூபா. ஓகே. சம்டைம்ஸ் நோ இஸ் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் ஷோயிங் மீ தட் லைட்ஸ் வென்ட் அவுட் டூரிங் அவர் செஷன். ஐயோ, இதையும் சொல்லிவிட்டாங்களே. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த ரிவ்யூவில் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க போலயே. I'll just hang here. இருறா. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த பொம்பளை வேற நல்லா தானமா பேசினேன், ஏமா இப்படி பண்ணேன்? வர சொல்லு. எங்கடா வரான்? இவன் ரேட்டிங் சொல்லு. இருறா. ஆலிவர் ரெய்டு அவன் பேரு. ஹலோ. ஓகே. என்ன பேசுறது ரூடாக இருக்கேன். ஓகே. நான் தான் அது. ஓகே. நம்ம ரொம்ப விலைமலிவான தெரப்பி கொடுக்குறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். அதனால செக் பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கானா. செக் பண்ணி பார்க்குது. என்னடா சோப்பா இல்லை வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. நைஸ் டு மீட் யூ ஆலிவர், வாட் யூ பிரிங்ஸ் யூ. ஓகே. இந்த உலகம் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே நான் வந்து ஒரு இந்த டைம் வந்து ஒரு நல்ல தெரப்பிஸ்ட், அதாவது விலைமலிவான தெரப்பிஸ்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கானா. சக்கரை பண்டிகை பார்த்து சீவிவேன். இதையே திருப்பி சொல்கிறியே, இதுதான் ரீசனா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. அவனே சொல்லுனா, இல்லை இது உங்களை அசிங்கப்படுத்தணுங்க தான். என்னை எல்லாருமே அசிங்கம் தாண்டா படுத்துறீங்க. ஆனால் சுற்றி பாருங்க, எல்லாமே டெக்கரேஷன் ஐட்டம் ரொம்ப பழைய பொருளாக தான் இருக்குன்னு சொல்கிறேன். என்ன பண்ணும்? உனக்கு டெக்கரேஷன் முக்கியமா இல்லை நான் முக்கியமா? என்ன சொல்கிறேன் நீ? பாருங்கள், இந்த உலகமே ஒரு கேவலமாக போயிட்டு இருக்கும்போது நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னா, என்னோட வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன பிரச்சனை? யூ டோன்ட் சவுண்ட் த்ரில்ட் அபவுட் ஹோம், டெல் மீ மோர் அபவுட். ஓகே. அவன் வீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லு. ஒரு ஏதோ ஒரு ஆளை கொஞ்சம்
பரதேசி வந்து அவனோட விஷயத்தில் தலையிடுறான் போல. அவர் ஸ்பேஸா? ஓகே ஓகே. மீ அண்ட் லீனாஸ். ஓகே, இவன் இல்லாட்டி கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை ஒய்ஃபா? லிவ்ட் இன் ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் டவுன் த ஸ்ட்ரீட் தான் அபவுட் 2 இயர்ஸ் நவ். அப்போ ஒய்ஃபாக தான் இருக்காதோ? வாய்ப்பு இருக்குது. ஓகே, 2 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த வீணா போன ஜேக்குன்னு அவன் தான் அந்த திட்டினால அந்த ஜேக்குங்கிறவன் தான் அவன் போல. அவன் வந்து 2 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போல்லாம் நல்லா தான் இருந்திருக்காங்க. எப்போ அந்த ஜேக் வந்து அந்த ரெட் ஹார்ன் அந்த ஊருக்கு வந்தானோ, ரெட் ஹார்ன் அந்த ஊருக்கு வந்தானோ அப்போ தான் வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்ட்ரவுடு கர்மம் இந்த டார்க் ஃபாகும் வந்திருக்கு. அவன் ஏன்டா உன் கவுச்சில் வந்து தூங்கிட்டு இருக்கான்? இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. இரு. ஆமாம், லீனா இவன் ஏன் இவன் வீட்டுக்குள்ளே வந்து கவுசியில் தூங்கணும்? ஏன்டா போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டிய நியூஸ்லாம் கொண்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஓகே, ஹூஸ் ஜேக் ஃபர்ஸ்ட்? இஸ் லீனா சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆடா கருமத்தை. ஓகே, இவன் எப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டானோ அப்போ இருந்து அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கவே பார்த்துருக்கான் இவனை. ஆனாலுமே அவங்க வந்து கொஞ்சம் டச்லேயே தான் இருந்திருக்காங்க. கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறது அந்த மாதிரி டச்லேயே தான் இருந்திருக்காங்க. அவனை தூரமாக தள்ளி வச்சுன்னா எப்படி? டேட்டிங் தானா? அப்போ ஓகே. 2 வருஷம் டேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இவங்க கொஞ்சம் நெருக்கமாகவே இருந்திருக்காங்க. அதனால் இது ஏதோ ட்ரையாங்கிள் லவ் கேஸ் போலயே. இந்த என்ன போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்களா? ஏன்டா இதெல்லாம் ஏன்ட்ட கொண்டு வந்து சொல்கிறீங்க? என்னென்னா வந்து டாக்கிங் ஸ்டேஜில், அதாவது பஸ்ஸு நல்லா ஓரளவுக்கு பேசிகிட்டு இருக்க ஸ்டேஜில் வந்து இவன் கொஞ்சம் அதிகமாகவே உள்ளேயே தலையை விட்டுட்டு இருந்திருக்கான் அந்த ஜேக்கு. இவங்க டேட்டுக்கு போகக்கூடிய முடிவு எடுக்கும் போதும் கூட இவன் கூடவே இந்த தலையை சுற்றிட்டு இருந்திருக்கான். அதனால் அப்புறம் இவங்க டேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து லீனா கிட்ட சொல்லியிருக்கான், இவன் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் ஜேக் வந்து அவனோட ஓன் கேர்ள் ஃப்ரெண்டை அவன் தான் கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே. இவன் அடிக்கடி ஆளை மாத்திர ஆள் அந்த ஜேக்குங்கிறவன் சரியில்லை போல். ஓகே, இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கான் அவளை. அவனை இந்த இடத்துல தான், அதாவது இந்த அளவுக்கு தான் அவன் கூட பழகணும் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஆனால் இது வந்து லீனா வந்து கொஞ்சம் இவனை வந்து கொஞ்சம் தப்பாக யோசிக்க வச்சிருக்கு. எப்படின்னா இவன் வந்து கொஞ்சம் தப்பாக நினைக்கிறான் அவனை வச்சு, அந்த மாதிரி யோசிக்க வச்சிருக்கு. என்னது, அவன் குழந்தையா இருக்கும்போது 2ன்னு எதுக்கு இந்த 2 போட்டிருக்கான்? இந்த 2ல போட்டிருக்கணும், அது ஏன்னு தெரியல. ஓகே, அவன் சின்ன வயசுல புரிஞ்சிருக்கோம். டேய், ஐயோ லைட் கட் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவானுங்களே. அப்படி தானே? ஓகே, honestly the only reason I still proceeded to date her was because she told me it was gross. ஏன்டா கரும பிடிச்சவனே. and that nothing ever happened again between them. அதுக்கப்புறம் அது அவங்களுக்குள்ள நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இது ஒரு கேவலமான ஸ்டோரி தான். anyway, year after we started dating I told her I could no longer stand their friendship. ஓகே, ஒரு வருஷம் சில வருடம் இல்லை, ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் அவன் சொல்லியிருக்கான், இல்லை இது எனக்கு பிடிக்கல, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, we fought about it and but luckily at the same time Jake found a job outside after district. ஓகே, அதே சமயத்தில் வந்து அந்த வீணா போன ஜேக் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஜாப் கிடைச்சிருந்தனால அவன் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருக்கு. இது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக போயிருக்கு. இவனுக்கு நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பக்கமாக அவனை வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அதனால அவன் திரும்பவும் டெட்ரானுக்கே மூவ் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த டார்க் ஃபாகும் வந்திருக்கு. பயபுள்ள சாக்கு சொல்லி உள்ளே வந்திருக்குது. என்னென்னா, நான் வந்து இருட்டில் எதையோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பயந்த மாதிரி வந்ததுனால இவன் வந்து இவங்க வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதனால் அவனை அலோவ் பண்ணிட்டாங்க. நீ எப்படா ஓவர் ரியாக்ட் பண்ண? நீ கண்டிப்பாக ரியாக்ட்லாம் ஓவராலாக பண்ணல, அது உண்மை தான், அது தப்பு தான். எப்படா ஜலஸ்ன்னு கேட்க முடியும்? ஜலஸ்ன்னு கேட்டால் தப்புடா. ஏண்டா இதெல்லாம் ஜலஸ்ன்னு கேட்கக்கூடாது. இது வேணால் கேட்கலாம். உண்மையாலுமே நீ இது ஆன் பண்ண கொஞ்சம் பவர் வாங்கிக்கிறீங்களா? டூ 6-5-1-3 இருடா வந்துடுறேன். 2-6-5-1-3 இரு நீ ஓவர் ரேக்லாம் பண்ணல, ஆனால் இதை கேட்கலாம். அப்கோர்ஸ் ஐ டு. ஓகே, அதனால தான் அந்த ஜேக்கை வந்து உள்ளே விட்டுருக்கோம், உள்ளே அலோவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ட்ரை டு டாக் டு தெம் போத். அவங்க 2 பேர்ட்டையும் பேசலாம்ல. ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கானா, திரும்ப இனிமேல் பேசவே மாட்டேங்கிற மாதிரி ஆயிடுச்சு போல். அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்களாம் என்னென்னு. ஓகே, ஒருவேளை அவன் அந்த ஜேக் வீணா பண்ண சிரிச்சுட்டு என்ன சொல்ல இருக்கானா, ஒருவேளை லீனா வந்து எனக்கானவ அப்படிங்கிற மாதிரி இருந்தா இவனுக்கு சம்பவம் வந்திருக்கு.
நாம போய் இப்படி சொல்ல முடியாது. இப்படி சொன்னோன்னா அப்புறம் அவன் போய் வெட்டிவிட்டு, சார் இவர் தான் சொன்னாருன்னு சொன்னான்னா என்னையும் சேர்த்து ஜெயிலில் வச்சிருவாங்க. அதனால் ரீகன்சிடர் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் இல்லைனா. ஓ மை காட், இது ரொம்ப தப்பாக இருக்குது. ஐயோ. ஓகே, ஆர் யூ ஷூர் அபவுட் தட்? ஐ ரியலி கேன்ட் ஸ்டாண்ட் தட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன பண்ணி தொலைக்கிறது? இவ்வளோ முதல்ல செருப்பில் அடிக்கணும், அது வேறு விஷயம். ஐ ஹோப் ஐ டோன்ட் டூ எனிதிங் கிரேசி. ஓகே, நான் ப்ரோலாம் இல்லை, பரவாயில்ல, ப்ரோன்னு நினச்சிக்க. ஓகே, ட்ரை பண்ணி பாரு. ஓகே, இல்லை அப்டேட் கொடுக்குறேன். ஸ்டார் ரேட்டிங்கில் தானே கொடுப்பேன், படிச்சுக்கிறேன். போ பாய். காசு கொஞ்சம் வடை 150 வந்துடுச்சு. இவன் வேறு வந்துட்டானே. ஹாலிவுட் ரீட் லெஃப்ட் ரிவ்யூ. ஓகே, இரு, இவன் யாரு? மில்க் ஷேக்கா? ஆமாம், நான் தான் தெரப்பிஸ்ட்டு. யார் தெரிஞ்சுக்கணும்? எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறான். ஐ மேட் டு ஆஃபர் யுவர் ஜாப். வி பிலீவ் யுவர் ஸ்கில்ஸ் மேபி ஆஃப் யூஸ் டு யூஸ். எனக்கு ஆல்ரெடி லைசன்ஸே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இப்படி வந்திருக்க மாட்டீங்க. இல்லைனா வரவெல்லாம் அவன் என்னடானா அந்த குழந்தைய கிடச்சி கொடுக்குறான். இவன் என்னடானா ஏதோ ஒரு ஜாப் எனக்குன்னு இருக்குன்னு அதை ஒன்று கொடுக்குறேன் அப்படிங்கிறான். த ஆர்கனைசேஷன் தட் ஐ ஒர்க் ஃபார் இஸ் ஸ்டடிங் த ஆரிஜின் ஆஃப் த பிளாக் ஃபாக் known as the shroud. Okay, however it has been discovered that shroud is affecting people. ஆமாம், we believe it's turning them into something else. We are calling them shrouded. ஓகே, இந்த மாதிரி இந்த டார்க் ஃபாக்னால பாதிக்கப்பட்ட எல்லாரையும் ஷ்ரௌடட் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஷ்ரௌடட்னா சரி, ஓகே. மே டாக் இஸ் டு ப்ரொடெக்ட் த ஜெனரல் பப்ளிக் ஃப்ரம் த டர்ன்ட் இண்டிவிஜுவல்ஸ். நான் எப்படி அவங்க ஷ்ரௌடட் ஆனாங்கன்னு நான் கண்டுபிடிப்பேன். ஓகே, இங்கே தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. என்னென்னா, ஓகே, யாரெல்லாம் வந்து சந்தேகக்குற ஆளுங்களாக இருக்காங்களோ, அதாவது ஷ்ரௌடட் ஆனவங்களாக இருப்பாங்களோ, ஓகே, அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலாக தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். அந்த சிம்டம் வந்து சைக்கலாஜிக்கலாக தான் இருக்கான். ஓகே, அங்கே தான் நாம் இருக்கோம். நாம் தெரப்பிஸ்ட்டு, நம்மக்கிட்ட தான் சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் ஆனவங்க வருவாங்க. டாக்டர் தொழில் ஆரம்பித்து நாசமாக போச்சு. ஓகே, நம்ம சைக்காலஜியில் ஒரு கில்லிங்கிறதுனால நம்ம கூட ஒரு கொலாபரேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே, டூ யூ ஹாவ் எனி கொஷின்ஸ்? இது தெரிஞ்சுக்கிட்ட கேட்குறாரு. டெல் மீ அபவுட் த சிம்டம் அண்ட் ஆர் தேர் எனி ஃபேக்டர்ஸ் causing people to turn? What do you know about this shroud? We can proceed. I have no questions. Okay, about symptoms பற்றி சொல்லுங்கள். As individuals exhibit a large deep psychological struggle before turning to shrouded. ஓகே, அதுக்கு முன்னாடி சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க அவங்க. இப்போ வந்து இவனுங்களாம் ஆனாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆனவங்களே தான் அது பாதிக்குதோ என்னவோ தெரியல. ஓகே, ஸோ ஜாய்ஃபுல் ஃபேஸ். ஓ, அந்த ஆடில் சொல்லியிருந்தாங்களே. ஓகே, inappropriate movement remains on the same one of the same most commonly observed symptom. அந்த ஜாய்ஃபுல்லான ஃபேஸ் சிரிச்ச மாதிரி வச்சிருக்காங்களே அவங்க. This is all the information currently available to me. Okay, you want to remain informed, continue watching the news broadcast on your TV. என்ன சொல்லணும்னா, அந்த நியூஸில் பார்த்தோம்ல, அது வழி தான் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுமா. இவனுக்கு தெரிஞ்சால் அந்த ஜாய்ஃபுல்லான ஃபேஸ் வச்சுருப்பாங்க. இவனை ஒரு மூஞ்சி வச்சுட்டாங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. லெட் மீ நோ இஃப் யூ ஹாவ் எனி கொஷின்ஸ். என்ன காரணங்களாக இருக்கும் அவங்க அந்த மாதிரி ஆனதுக்கு? அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, சைக்கலாஜிக்கலான காரணங்கள் தான். ஒரு சிலர்னால அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்னாலேயே அவங்க உள்ளுணர்வு இந்த மாதிரி மாற்றப்படுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அது ஒவ்வொருத்தங்கிட்டையும் மாறுபடுமா? அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொருங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து. ஓகே, நம்ம சைக்காலஜி, நம்ம தெரப்பி அதுதான் நம்பலையே. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும், அவங்களோட பர்சனல் விஷயங்களை. அப்போ தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்கன்னு. அந்த சூரியனோட வெளிச்சப்படாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த சிம்டம்ஸ் இன்னும் மோசமாக தான் ஆகியிருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு. ஓ, இப்படி வரான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆஃபரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காதான். கவர்மெண்ட் ஆஃபீஸாக நீங்கள் அப்படின்னா டைரக்ட் கனெக்ஷன் கொடுங்க எனக்கு, அப்போ தான் எனக்கு நான் கூட பண்ணுவேன். இல்லை, போதும். given the nature of the symptoms exhibiting them does not necessarily indicate that an individual is shrouded. ஓகே, இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்ச சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அதுவே காரணம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது போல். அது ஒருவேளை ஒரு சிலருக்கு அதுவே பர்மனெண்ட்டான இதாக கூட இருக்கலாம்ல. அதாவது அந்த ஷ்ரௌட் ஆனதுக்கு முன்னாடி இருந்து கூட அவங்க அப்படியே இருந்திருக்கலாம்ல. ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் சிம்டம் ப்ரோக்ரஷன் வேரிஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஓ, நாம் தான் முக்கியமான ஆள். எப்படின்னா அவங்கள வந்து இப்போ சொன்னோம்ல, அதில் நீ பேசாமல் டைவர்ஸ் பண்ணியிருப்பான்னு சொன்னோன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் ஆயிரும். அப்படின்னா நாம் சொல்கிறத வச்சு அவங்க எடுக்கக்கூடிய முடிவு வச்சு தான் அவங்க ஷ்ரௌடடாக ஆகிறதும் இல்லை நார்மலான பீப்புளாக இருக்கிறதும். ஓகே, சிம்டம் கண்டினியூ டு ப்ராக்ரஸ், இண்டிவிஜுவல்ஸ் எவென்ச்சுவலி ரீச் த ஃபைனல் ஸ்டேஜ் அண்ட் பிகம் ஃபுல்லி ஷ்ரௌடட்.
நான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு அவங்கள போடல, ஆனால் டென்ஷனான போட்டுருவேன். ஓகே, ஏதாச்சும் ஒரு கிளைண்ட் மேலே நம்மளுக்கு சந்தேகம் வந்துச்சுனாலோ அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அவன் வருவானா அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவானா. ஓகே, நம்ம ரோல் தப்பாக சொல்லிட்டோன்னா அதனால் கூட அவன் வந்து ஸ்ட்ரவுடட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரொம்ப ஏர்லியராகவே ஆக முடியும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அதாவது அது ஆகிறதுக்கான ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன். மை பார்ட் வில் நாட் பி பாசிபிள் கீப் தட். ஓகே, அவனோட வேலை அதை தெரிஞ்சுக்கிறது, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுல என்னோட வேலையாம். என்னடா எல்லாம் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன், என்னடா படிக்கவே முடியல. சி, ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா உன்கிட்ட பேசி பவரை கட்டாகி போச்சுடா. போனாங்க பார்த்து முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அவன் ஸ்ட்ரவுடடாக இல்லையான்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணி அவங்ககிட்ட சொல்லணுமா. ஏன்னா நல்ல ஆளுங்களையும் நம்ம சொல்லிடக்கூடாதுங்கிறத நீ சொல்லு. அங்கே பவரை கட்டாகி போச்சு. மில்க் ஷேக்காம் பேரை பாரு. ஃபோன் நம்ம கொடுத்துட்டு போ, பண்ணி தொலைக்கிறேன். ஐ ஒன்லி ஷோ பென் த சஸ்பெக்டட் கிளைண்ட் வித் யூ. ஓகே, பண்ணி தொலைக்கிறேன். பிடிச்சல Someone here to see ya. Give me a go ahead and I'll let them in. ஆமாம், நீ நல்லா கிழிச்சது போதும் போ. சம்மோனி செய்கிறான். வரவன் போகிறவங்களாம் வந்து மிஷின் கொடுத்துட்டு போகிறான். இவன் என்னன்னா சம்மோனி செய்கிறான். பவரே கட்டாகி போச்சுடா. வாங்குற காசெல்லாம் இபி பில்லுக்கே போகுதே. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்பயே டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த எபிசோடு இதோடய முடிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து எபிசோட தான் போட்டாகணும். ஏன்னா 40 மினிட்ஸ்னால் நான் சும்மாவே 1 hour பண்ணுவேன். இப்போயே ஆல்ரெடி 1 hour ஆயிடுச்சு. இந்த கேம் வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பேசியே என்னை கொண்டுட்டான். அதனால் என்னால் முடியல. ஓகே, இப்போ வரைக்கும் இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஸ்ட்ரவுடரை நாம் தான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மாட்டி விடணும். அப்படின்னா நான் வந்து ஸ்பை வேலையும் சேர்த்து செய்யணும். ஓகே, ஸ்பை வேலையை நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துருக்க சக்கரபாண்டி கேமர் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ லைக் பண்ண மறந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பாய். I'll be standing on my own, never gonna take my throne. I got no rival, watch 'em all know.